கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். எங்கப்பா போனேன் ஆர்சிபியோட ப்ரிவியூ வீடியோ காணோம், ஆர்சிபி வின் பண்ணதுக்கப்புறம் வீடியோ காணோன்னு சொல்லிட்டு அவ்வளோ கமெண்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ பர்சனல் ரீசன் காரணமாக ஒரு 2 or 3 days வீடியோ போட முடியலைங்க. ஆனால் இதுக்கப்புறம் சும்மா கண்டினியூவாக எல்லா டீமை பற்றின அப்டேட்டு, பிளே ஆஃப் சான்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் எல்லா விதமான அப்டேட்டுமே டக்குன்னு அப்லோடு பண்ணுறேன். அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஆர்சிபி என்ன ஒரு டீமுங்க, இந்த வருஷம் என்ன ஒரு காம்பினேஷன் செட் ஆகிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு ஆர்சிபியோட டீம் இந்த வருஷம் தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அதற்கான ரீசனையும் சொல்கிறேன். டிசி vs ஆர்சிபி அந்த மேட்சோட ப்ரிவியூவையும் சொல்கிறேன். விராட் கோலி பண்ண அந்த கேஎல் ராகுலுடைய செலிப்ரேஷன், அது மட்டும் இல்லாமல் மேட்ச்சில் நடந்த எபிக் மூமெண்ட் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக டெல்லி எல்லாம் ஒரு டீமா அப்படிங்கிறத தாண்டி இப்போ டெல்லி அடித்து அந்த செலிப்ரேஷன் பண்ணணுங்கிற மூடுக்கே ஃபேன்ஸ்லாம் போயிட்டாங்க. அதற்கு காரணம் கேஎல் ராகுல். சின்னசுவாமியில் ஒரு ஆட்டை ஆடிட்டு அந்த கிரவுண்டு என்னோடதுடா, எங்கள் ஊர் கிரவுண்டானுங்கிற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவார். அதுக்கப்புறம் நம்ம ஆளுகளை சும்மா விடுவாங்களா? விராட் கோலி சும்மா விடுவாரா? அங்கே போய் ஜெயிக்கணுங்கிற வெறி நேற்று விராட் கோலியோட கண்ணில் நான் பார்த்தேன். அது நடந்துச்சு. சூப்பரான ஒரு விஷயங்க. ஸோ டிசி ஆர்சிபி ரெண்டுமே பவர்ஃபுல் டீம். இந்த ரெண்டு டீம் கண்டிப்பாக பிளே ஆஃபில் இருக்க போகுது. அதுக்கு மாற்றமே கிடையாது. அதில் எந்த விதமான கன்ஃபியூஷனுமே நம்ம பண்ணிக்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த ரெண்டு டீம் இருக்க போகுது. மேபி ஃபைனலில் மீட் பண்ணாலும் அதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. அட்லீஸ்ட் எலிமினேட்டர், பிளே ஆஃப், அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபயர் 1 or 2 எல்லாத்துலேயுமே நீங்கள் எதுலேயோ ஒன்றில் இந்த ரெண்டு டீமை பார்க்கலாம். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய டீமுங்க. இது போக ஜிடி, பஞ்சாப் இன்னும் அடிதடிகள் போயிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். மும்பை சும்மா அடிச்சு பிடிச்சி மேலே வந்துட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. பிளே ஆஃப் சும்மா வெறித்தனமாக இருக்க போகுது. ஸோ டிசி மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக 200+ போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா 3 overs 30ங்க செம்மையாக ஸ்டார்ட் பண்ணார். போரில் செம்மையாக ஆடி கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் இன்னொரு பக்கம் ஃபேப் டு பிளஸி சொந்த டீமுக்கு எகெயின்ஸ்டாக என்னை அடிக்க சொல்கிறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமான ஒரு இன்னிங்ஸ்ன்னு நான் சொல்லி ஆவேன். முதல்ல இருந்த ஃபேப் டு பிளஸி கிடையாது. 20 பால் பிடிச்சி இவ்வளோ கம்மி ரன்லாம் அடிக்கக்கூடிய ஆள் கிடையாதுங்க. சும்மா வீசிடுவார். பவர் பிளேவை நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுப்பாரு. பட் அவருடைய பொட்டன்ஷியல் தேஞ்சுக்கிட்டு வருதுங்கிற விஷயம் கிளியராக தெரியுது. ஸோ ரொம்ப முக்கியமாக அந்த ஓல்டு ஐகான்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியுதுங்க. கண்ணு கலங்குது. ஃபேப் டு பிளஸினால ஸ்ட்ரைக் பண்ண முடியல. அதை பார்த்த உடனே எனக்கு அதான் தோணுச்சு, எப்படிப்பட்ட லெஜெண்டு, எப்படிப்பட்ட ஆள் இன்னைக்கு இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஹோப்ஃபுல்லி ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மிடில் ஆர்டர், ஸோ எல்லாருமே வராங்க போகிறாங்க, நிறைய பால் சாப்பிட்டாங்க. நம்மளால் பார்க்க முடிஞ்சு. பொதுவாகவே டெல்லி ட்ராக்கே அப்படித்தாங்க. என்னதான் சின்ன கிரவுண்டாகவே இருந்தாலும் ஈஸியாக ஸ்ட்ரைக் பண்ண முடியல. கேஎல் ராகுல் ரொம்ப திணறினாரு. அதையவே நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அஃப்கோர்ஸ் ஒரு பக்கம் விக்கெட் போயிட்டு இருந்துச்சு. அவர் அப்படித்தான் ஆடணும் அப்படின்னா கூட பவுலிங் டிஸ்பிளே செமையாக இருந்தது. புவி ஃபர்ஸ்ட் 2 overs 25 runs சம்திங் இன்னும் கொடுத்ததுக்கப்புறம் ஐயோ என்னையா ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. ஆனால் கடைசியாக போட்டா இருப்பாருங்க டெத் ஓவர். எப்பா அவர் இழுத்து பிடிச்சதுனால தான் ஆர்சிபி ஜெயிச்சாங்கன்னு நான் சொல்லுவேன். அட் த சேம் டைம் ஹேசல்வுட் எப்பா எங்கிருந்தியா நீ வர, உண்மையாலுமே ஒரு வேற லெவலுங்க. 6 மாதம் கிரிக்கெட்டே விளாட்ல, இன்ஜுரி மேலே இன்ஜுரி வந்து ஓவர் கொடுக்குறாங்க. மொதல் மேட்ச்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த மொமெண்டம் ஃபெயில் ஆகாமல் போடுறாரு. அதுதான் ஜாஸ் ஹேசல்வுட். அந்த டெஸ்ட் மேட்ச் லென்த்து, ஷார்ட் பால் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்துட்டு விக்கெட் எடுக்கணும், ஸோ செட் பண்ணி எடுக்கக்கூடிய ஸ்கில்லு, இது எல்லாமே ஹேசல்வுட் கிட்ட இருக்குங்க. உண்மையாலுமே பெஸ்ட் பவுலர் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. அதனால தான் பர்பிள் கேப் ஹோல்டராக இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட மிடில் ஆர்டர் எல்லாமே வீக் ஆனாலுமே கேஎல் ராகுலோட டோட்டல் போட்டாலுமே 150 டோட்டலே வந்திருக்காரு. இருந்தாலும் அவங்க அவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை தொடர்ந்து லோ டோட்டல் தான் ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம்ங்கிற மாதிரி ஆர்சிபி நினச்சாங்க. ஆனால் அக்ஷர் பட்டேல் உண்மையாலுமே போல்டான ஒரு மூவ் எடுத்தாருன்னு நான் சொல்லி ஆகணும். ஏன்னா மேட்சுக்குள்ளே வந்த உடனே நான் போடுறேன், பவர் பிளேயில் இழுத்து பிடிக்கிறேன், உங்களுக்கு 30 ரன்குள்ளே நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி செம பவுலிங் டிஸ்பிளே. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபில் சாட்டுக்கு பதிலாக உள்ளே வந்திருந்தார் ஜேக்கப் பெத்தல். எல்லாரும் கேட்டிருந்தீங்க ப்ரோ பெத்தல் வருவாரா, ரொமேரியோ ஷெப்பர்டுக்கு பதிலாக ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுக்கலாம், அவர் ஆடுறதை பார்க்கணுங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நேற்று அன்ஃபார்ச்சுனேட்லி க்ரௌடை வந்துட்டு ஒரு திருப்தி படுத்தலை அப்படின்னா கூட அவருடைய டெபியூட் நடந்தது. ஸோ நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரன்ஸ் அடிக்கல, அது வர முடியல அப்படின்னா கூட பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு மேட்சுக்குள்ளே வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அடுத்த மேட்ச் எடுப்பாங்களாங்கிறது டவுட் தான். பட் இருந்தாலுமே பொறுத்திருந்து பார்ப்போம். சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா மேபி நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அவரு சொற்ப ரன் அவுட்டு அண்ட் படிக்கல் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப ரேர் ஃபெயிலியர். ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஆன் இன்னிங்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, இன்னைக்கு தாங்க டக் அவுட் ஆகிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக இருந்துட்டு இருந்தார். இன்றைக்கும் ஒரு ரேர் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அண்ட் பட்டிதர் அவரும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக சூப்பராக ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். அவருமே அவுட் ஆகிட்டார். இந்த பக்கம் விராட் கோலி நம்பர் 4 குர்னால் பாண்டியா. இந்த ஆர்சிபி ஃபேன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஒரு சமயத்தில் நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா ப்ரோ குர்னால் பாண்டியா எதுக்கு ப்ரோ தூக்கி வெளியில் வீசுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்த முக்கியமான மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. அவருனால தான் மேட்ச் ஜெயிக்கும். அதுக்கப்புறம் ஓகே ப்ரோ குர்னால் பாண்டியா இருக்கட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 மேட்ச் மறுபடியும் கண்டினியூவாக ஃபெயிலியர் ஆனார். மறுபடியும் எதுக்கு ப்ரோன்னு கேட்டாங்க. நேற்று
நேற்று அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரை ரெஜிஸ்டர் பண்ணாருங்க. செம்மையான ஒரு இன்னிங்ஸ். இப்படித்தான் ஆடணும். பொறுமையாக இந்த பக்கம் விராட் மேல் இருக்கிற ப்ரெஷரை எடுத்து விட்டார். அப்பப்போ ஒரு பவுண்ட்ரி, அவர் அடித்த 6 எல்லாமே க்ளீன் ஹிட்டு. ஸோ அவ்வளோ சூப்பராக விராட் மேல் இருந்த ப்ரெஷரை 20-3 அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்து கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனதில் குர்னால் பாண்டியாவுக்கு மிக முக்கியமான ஒரு பங்குங்க. என்ன ஒரு பேட்டிங் டிஸ்பிளே. அஃப்கோர்ஸ் விராட் சூப்பராக ஆடினார். ஸ்ட்ரைக் ரேட்டை பற்றிலாம் நம்ம பேச முடியாது. ஏன்னா இந்த மாதிரி கேமில் அது ரொம்ப முக்கியம். 47 பாலுக்கு 50 ரன் அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச முடியாது. அவருடைய விக்கெட் போயிருந்ததுன்னா அடுத்த வரக்கூடிய ஜிதேஷ் சர்மா நின்று ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாராங்கிறது டவுட்டு. டிம் டேவிட் எப்போவுமே சுற்றி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அங்கே போய் சுற்றி அவுட் ஆகிட்டாருன்னா அதுக்கப்புறம் யார் வந்து சேஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு டவுட்டு. அங்கே இருந்து மேட்சை அற்புதமாக விராட்டும் குர்னால் பாண்டியாவை எடுத்துகிட்டு போனது கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அஃப்கோர்ஸ் அதனால தான் இந்த மாதிரி லெஜண்ட்ஸ் எல்லாம் சந்தேகப்படக்கூடாது. குர்னால் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான இன்னிங்ஸ் ஆடி கொடுப்பாரு. அது ரொம்ப க்ரூசியல் மேட்ச்சில் வரும். எனக்கு ஒரு தடவை நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2017 ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸுக்கு அகேன்ஸ்டா இதே மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸுடைய பேட்டிங் யூனிட் நல்லா திணறிட்டு இருக்கும். அங்கே வந்து ஒரு 48 இல்லை சம்திங் என்னமோ 50 ஆல்மோஸ்ட் 50க்கு க்ளோஸாக வருவாருன்னு நினைக்கிறேன். 50 போட்டாரானு ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் அடிச்ச அந்த ஸ்கோர்னால தான் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு டீசென்ட் டோட்டல் வந்துட்டு மும்பை போடுவாங்க. அந்த மேட்சை வின்னும் பண்ணுவாங்க. செம்மையான ஒரு டிஸ்பிளே காமிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் குர்னால் பாண்டியா இன்னிங்ஸை நான் இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். அவ்வளோ சூப்பராக ஆடி கொடுத்தாரு. ஸோ சூப்பரான ஒரு பிளேயர், அதில் மாற்றம் கிடையாது. அவர் டவுட்டே பட வேண்டாம். ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் அவரை வெளியில் கொண்டு போனாலுமே பெஞ்சில் எந்த ஒரு யங்ஸ்டருமே அவரை ரிப்ளேஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இந்த ஸ்குவாடு பக்கா ஸ்குவாடுங்க. சூப்பரான மேட்ச்சு, சூப்பராக ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் விராட் கோலி போயிட்டு கேஎல் ராகுல் கிட்ட இது ஏன் கிரவுண்டரா அப்படிங்கிற மாதிரி பண்ணி காமிப்பார். அது சும்மா ஃபன்னாக இது தாங்க பசங்க, பெருசாக சண்டையெல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக முடிஞ்சிருக்கும். எனிவே ஆர்சிபி ஆன் டாப். 10 மேட்ச்சில் 7 வெற்றி. இதுக்கப்புறம் என்ன பிளே ஆஃப் போயிடலான்னுங்கிற கனவு இருந்தாலுமே வரிசையாக 3 மேட்ச்சு சின்னசுவாமியில் இருக்குது. அதுதாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆல்ரெடி சின்னசுவாமியில் ஜெயிச்சிட்டமே ப்ரோ, அப்புறம் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா சின்னசுவாமியில் ஆர்ஆர் கூட ஜெயிச்சது ஆல்மோஸ்ட் ஒரு லக் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். அந்த கேம் அவங்க கையில் தான் இருந்தது. அவங்க இதுக்கு முன்னாடியும் 2 கேம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சூப்பர் ஓவரில் போய் தோத்ததாகட்டும், அப்புறம் 6 பாலுக்கு 9 ரன் தான் இருக்கும் அந்த மேட்ச்சை தோத்ததாகட்டும், இது எல்லாமே அவங்க சேஸ் பண்ண தெரியாமல் பண்ணி தான். ஆனால் அந்த மேட்ச் அவங்க கையில் தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அவங்க தான் நடுவை விட்டுட்டாங்கன்னு சொல்லுவேன். இன்னும் சின்னசுவாமியில் ஒரு கம்ஃபர்டபுள் வெற்றி வரல. 3 மேட்ச் சின்னசுவாமியில், 1 மேட்ச் அவையில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆர்சிபி எப்படியாவது 2 ஜெயிச்சா மட்டும்தான் டாப் 2ல் ஃபினிஷ் பண்ண முடியும். டாப் 2ல் ஃபினிஷ் பண்ணால் தான் நம்ம ஈஸியாக ஃபைனலும் போக முடியும். இந்த ஸ்குவாடை வச்சு கப் அப்படிங்கிறக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வைக்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத. நான் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். குர்னால் பாண்டியா அண்ட் மேட்ச்சில் நடந்த ஃபேவரட் மூமெண்ட் அதெல்லாம் பற்றி நம்ம கமெண்ட்டில் பகிர்ந்துக்குங்க. ஸோ இந்த மாதிரியான தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட நினைச்சிருங்க.